உடல் அமைதி. உடல் முழுவதையும் தளர்வாக வைக்கவும். எந்த ஒரு இடத்திலும் இறுக்கம் இல்லாதவாறு தளர்வாக ரிலாக்ஸ்ட். தோள்பட்டை கைகளில் நம்மை அறியாமல் ஒரு இறுக்கத்தை கொடுத்து பழகியிருப்போம். அந்த இறுக்கம் இல்லாமல் அமர்ந்திருக்கிறோமா என்று பார்த்து கொள்ளவும். பிராண அமைதி. நம் பிராணனை, மூச்சுக்காற்றை நாம் கவனிக்கும் பொழுது அது சீராக செயல்பட ஆரம்பிக்கும். பிராணன் சீராக செயல்படும் பொழுது மட்டும்தான் மனம் அமைதியடையும். Just watch your breath. அடுத்து நமது எண்ணங்களை நாம் பார்த்தல், கவனித்தல். பிராணனைப் போலவே நமது எண்ணங்களை நாம் கவனிக்கிறோம் என்று சொல்லும்போது மனம் அமைதியடையும். எப்படிப்பட்ட எண்ணங்கள் வேணாலும் வரட்டும் போகட்டும், அதை பற்றி இங்கு கவலைப்பட வேண்டாம். Just watch your thoughts as they are. அடுத்து புத்தியின் அமைதி. புத்தியிடம் என்னுடைய புத்தியே தியான காலம் முடியும் வரை ஓய்வெடுத்துக்கொள், எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் என்று கட்டளையிடும் பொழுது புத்தி அமைதியாகும். இவ்வாறு தியானம் செய்வதற்குண்டான மன ஒருநிலைப்பாட்டை பெற்ற பிறகு giving attitudes to your mind, அதில் நாம் முதலில் acceptance, என்னிடம் இருக்கிற குறைகளை மனதில், உடலில், புத்தியில், என்னிடம் இருக்கிற இயலாமையை எப்படி நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து பழகிவிட்டேனோ, எந்தவித முணுமுணுப்பும் இல்லாமல், எரிச்சல் இல்லாமல், கவலைப்படாமல், என்னுடைய ஒரு லேசினஸ் எப்படி நான் ஏற்றுக்கொள்கிறேனோ,
உணவு கட்டுப்பாடு இல்லாத நிலையை எப்படி நான் என்னுடைய உணவு கட்டுப்பாடு இல்லாத நிலையை எப்படி நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, அதேபோல் என் குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கிற குறையையும் இயலாமையையும் நான் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அதற்கு ஒரு அறிவு தேவைப்படுகிறது. எப்படி நான் என்னுடைய புத்தியின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் குணத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேனோ, அதேபோல் என் குடும்ப உறுப்பினர்களும் அவர்களது கட்டுப்பாட்டில் அவர்கள் இல்லாமல் அகங்காரத்தின் கட்டுப்பாடு அதில் இல்லாமல் அவர்களுடைய குணத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அடிமைகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதனும் அகங்காரத்தில் நின்று தவறு செய்வது கிடையாது. குணத்தின் அடிப்படையில் கட்டுப்பாட்டில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் என்னுடைய குணத்தை எப்படி நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, அதேபோல் மற்றவர்களுடைய குணத்தையும் முணுமுணுக்காமல், எரிச்சல் படாமல், கோபப்படாமல் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். தானாக வராது. இந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் தியான காலத்தில் சிந்தித்து சிந்தித்துத்தான் பழக முடியும். தவறு நடக்கும்போது சுட்டி காட்டுவதில் தயக்கம் கூடாது. ஆனால் மற்றவர்களுடைய தவறை பார்க்கும் பொழுது என் மனம் விக்ஷேபம் அடையக்கூடாது. acceptance. அடுத்தது அசங்கோகம். இந்த பிறவியில் நான் சில உறவுகளுடன் தாயாக, தந்தையாக, கணவனாக, மனைவியாக, மகனாக, மகளாக, மருமகளாக, பேத்தியாக, பேரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அத்தையாக, மாமாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், போன ஜென்மத்தில் இதே செட் ஆஃப் உறவினர்களுடன் நான் வாழவில்லை. அதற்கு முன்பிறவியிலும் வேறொரு குரூப் ஆஃப் உறவுகளுடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறேன். இனி அடுத்த பிறவி நான் எடுத்தாலும் இந்த குரூப் ஆஃப் உறவினர்களுடன் நான் கண்டிப்பாக வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தாலும் நமக்கு அது தெரியாது. எனவே உறவுகளிடம் அன்பு, கருணை, ஏற்றுக்கொள்ளுதல் பழகிக்கொள்ள வேண்டும். ஆனால் பற்று என்பது அவசியம் அற்றது. அவர்கள் சத்தியமானவர்கள் அல்ல, அல்லவே அல்ல. இருக்கும் காலம் வரை அவர்களுடன் இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை, அவர்களுடன் வாழுகிற வாய்ப்பை கொடுத்தவர் இறைவன். என்னுடைய கர்ம பலத்திற்கு தகுந்தாற்போல் போன ஜென்மத்தில் ஒரு செட் ஆஃப் உறவுகளுடன் நான் வாழ்ந்தேன். இந்த பிறவியில் என்னுடைய கர்ம பலனுக்கு தகுந்தாற்போல் ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் உறவினருடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
அடுத்த பிறவி எடுத்தாலும் அப்ப இருக்கிற கர்ம பலனுக்கு தகுந்தா போல் இறைவன் நமக்கு உறவுகளை அமைத்து கொடுப்பார். எனவே உறவுகளிடம் அன்பு, கருணை, ஏற்றுக்கொள்ளுதல், இரக்கம் இவை அவசியம். ஆனால் பற்று என்பது உறவுகளில் சத்தியம் என்று நினைத்து கொண்டு பற்றுடன் இருப்பது தான் தியான காலத்தில் நம் மனதை சஞ்சலப்படுத்துகிறது. தியான காலத்தில் மனம் விக்ஷேபம் அடைகிறது என்றால் ஒரே காரணம், என் மனதில் இருக்கிற உறவுகளிடம் இருக்கிற பற்று. இந்த உண்மையை தியான காலத்தில் மீண்டும் மீண்டும் சிந்தித்துத்தான் அந்த பற்றிலிருந்து நாம் விடுபட முடியும். இதை ஒரு நிமிடம் சிந்தித்து அமர்ந்திருக்கவும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.